ஃபத்வா கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில். என்ன போய் பேசுறது? கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பள்ளிவாசல்கள் வந்து சுதந்திரமாக இருக்குது. தொழுகை கொடுறானா இல்லையா, அழகான முறையில் ஒழு செய்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கா இல்லையா, அது அல்லாமா இக்பால் புலம்புறாரு. இந்த முல்லா கு ஹே சஜ்தே மே சஜ்தா கர்னேக்கு இஜாசத் நாதானிய சமஸ்தா ஹே இஸ்லாம் ஹே ஆசாத். இஸ்லாம் சுதந்திரமாக இருக்குன்னு இந்த முட்டாள் நினைக்கிறான். சஜ்தா செய்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுனால அதுதான் சொல்கிறார். இஸ்லாம்னா இந்த 2 ரகாத் இமாம்கள் என்னடா தலையும், இவங்களுக்கு என்ன புரியும்? இஸ்லாம்னா என்னன்னு இந்த 2 ரகாத் இமாம்களுக்குன்னு ஒரு உம்மத்துக்கு ஒரு லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைமை இருக்கணும். இந்த 2 ரகாத்துக்கு 3 நிமிஷத்துக்கு லீட் பண்ணி சலாம் கொடுத்தவொடனே ஓடி போயிடும், உனக்கு எனக்கு சம்மந்தம், இவங்களுக்கு எங்கே இஸ்லாம் புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அல்லாமா இக்பால் வந்து புலம்புவார். இந்த 2 ரகாத் இமாம்கள் இவங்கெல்லாம் 3-4 நிமிஷத்துக்கு உம்மத்துக்கு தலைமை தாங்கிட்டு அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இங்கேயே கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. லீட் பண்ணுறதுனா இமாம்னா யார்? இமாம்னா யார்? மௌலானா மௌதூதி ஒரு இமாமு, அல்லாமா இக்பால் ஒரு இமாமு, இஸ்ரார் அஹமது இமாம். இமாம்னா நிற்கணும் பின்னாடி, உலகத்தை அவங்க வழிகாட்டுதல் கொண்டு போய் அவங்க அந்த உச்சாணி கொம்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அவங்க தான் இமாம். அவங்க பின்னாடி போனால் கொண்டு போய் இங்கேருந்து, அதாவது அவங்க பூமியிலேருந்து அவனை வானம் வரைக்கும் கொண்டு போய் அவங்க ட்ராவல் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அவங்க தான் இமாம். ஒரு நாளும் உம்மத்துடைய தலைமையை அவங்க கீழே விட மாட்டாங்க. 2 சலாம் கொடுத்தவொன்னே அவங்க போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் இந்த கதியெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி கொடுமை செஞ்சிட்டே இருக்கீங்க. அந்த கொடுமைக்காரன் வேறு யார்? அவர்கள் குரானை உணர்ந்து கொள்ளாதவாறு அவர்களின் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு விட்டோம். இந்த போக்குனால அல்லாஹ் பண்ண ரிசல்ட் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, இவங்களுக்கு ட்ராப்பே என்னன்ட்டு. குரான் அவங்களுக்கு புரியாது, அவங்க வளர ஆரம்பிப்பாங்க குரான்லன்ட்டு. இப்போ இது யாருக்கு எல்லாம் திரை? இப்போ திரைன்னு எடுத்துங்க, பொதுவாக எடுத்துங்க, காஃபிர்களுக்கு திரை. இல்லை இன்னைக்கு குரானோட புலங்கிறது யார்? இஸ்லாமிய காஃபிர்கள், சொல்லப்போனால் முஸ்லீம் காஃபிர்கள். இப்போ அவங்களுக்கு குரானு புரியாத மாதிரி அவங்க குரான் படிச்சுட்டே இருப்பாங்க, குரான் வகுப்பு நடத்திட்டே இருப்பாங்க, குரான் தஃப்சீர்களும் பண்ணுவாங்க, குரானை மொழியாக்கம் கூட பண்ணி வெளியிடுவாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவாறு அவங்களுடைய உள்ளத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? திரையிட்டு விட்டேன். குரான் வெளியீடு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க, ஆனால் குரானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. திரையிட்டுருவோங்கிறான். குரான் டெய்லி படிப்பாங்க, அன்றாடமும் குரான் படிக்கணும், படிப்பீங்க, ஒன்றும் புரியாது. தீனுடைய புரிதல் இல்லாமல் குரானை நீங்கள் தலைகீழாக நின்று எப்படி வேணாலும் எந்த ஆங்கிள்லையும் பொட்டி படிங்க, ஒன்றும் புரியாது. முதல்ல இந்த தீனுடைய புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த தீய பண்புகள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும். எல்லாம் சொல்கிறாங்க இவர்கள் மீது திரையிட்டு. இது வந்து கிளைமேக்ஸ். இது எது உள்ளத்தில் திரையிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதான் பதறதே. நம்ம இந்த திரைக்கு முன்னாடி அவங்கள புரிய வச்சிட்டோம்னா ஆயிரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டாங்கன்னா சீல் ஆயிரும். அதனால் வந்து ஓப்பன் இருக்கும்போதே நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இவர் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு வைத்திருக்கிறோம், மேலும் இவர்களின் செவிகளில் மந்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம்.